சில்லுன்னு கூலா தினம் தினம் ஜோரா குடிப்போம் லயன் ஸ்குவாஷ். 8 சுவைகளில் கொண்டாடத்தான் லயன் ஸ்குவாஷ் இருக்குது நம்மோடத்தான். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். கூலா ஜோரா. மறுபக்கம் இந்த கூட்டணி கணக்குகள் அப்படின்லாம் வரும்போது எவ்வளவு மாறிச்சு காலம் அப்படின்னு யோசிக்கும் போது இது மட்டும் மாறல சார் அப்படின்ற மாதிரி வீடியோ பேசியதற்காக என்ன வீடியோ பேசினார் என்ன போஸ்ட் போட்டார்னு தெரியல. திரு யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் சமூக செயற்பாட்டாளரும் கூட அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காலையில ஒரு 10 போலீஸ் கிட்ட அவர் வீட்டிற்கு உள்ள சென்றதாகவும் வீட்டுல சர்ச்சஸ் பண்ணதாகவும் பிறகு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கான செக்ஷன்ஸ் பார்த்தோம். இது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், அதே போல பெர்சனைசேஷன், ஃபேக் பெர்சனைசேஷன் இன் சோஷியல் மீடியா அப்படின்னு ஐடி ஆக்ட் மற்றும் பிஎன்எஸ் கீழே கைது செய்யப்பட்டிருக்கார் திரு மாரிதாஸ். இது இவர் முதல் டைம் கைதாவதில்லை. இதுக்கு முன்பும் திமுக ஆட்சியில் கைது செய்யப்பட்டார். ஆனா திமுக ஆட்சியில் இது போன்ற கைது செய்ய போதெல்லாம் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கு எதிரான ஒரு இதாக பார்க்கப்பட்டது. காட்சிகள் மாறுகிறது, ஆட்சிகள் மாறுகிறது. அதே கண்டினியூஷனா தாவே காட்சியிலும் அதே போன்று நடந்திருக்கிறதா? நம்ம 2-3 விதமா இதை புரிஞ்சுக்க பார்க்கணும். ஒன்று, திரு மாரிதாஸ் அவர்கள் பொது அமைதிக்கு குந்தம் விளைக்கிறவர்களை எங்க பெட்ரோல் குண்டு வீசினார் அப்படின்னு பார்க்கணும். நம்ம ஒரே கலவரம் ஆயிடுச்சான், 2 ஜாதி 2 மதத்துக்கு இடையில பெருசா பேசி அதை ஒரு அடிதடி ஆயிடுச்சுங்கிற பார்க்கணும். பல சந்தர்ப்பங்கள்ல உச்ச நீதிமன்றம் வரை உறுதிப்படுத்திருக்கு. கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 19 கொடுத்திருக்கக்கூடிய அந்த கருத்து சுதந்திரத்துடைய வரையறை என்னன்னா, ஒருத்தர் பேசினாருங்கிறனாலே ஒரு குற்றம் ஆயிராது. அந்த பேசுறதுடைய விளைவுகள் ஒன்று இருந்திருக்கணும். விளைவுகளுக்கான ஒரு வாய்ப்புகளா இருந்திருக்கணும். பிரைமா ஃபேசியா இருந்திருக்கணும். அவர் பேசிட்டாருங்கனாலே வந்துட முடியாதுன்னு பொட்டா கேஸ்லேயே சொல்லியிருக்கு திரு வைகோக்கு எதிராக. அவர் விடுதலை புலிகளை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு பகிரங்கமா சொல்லியிருந்தார். அப்படி சொன்னதுனாலே தூக்கி பொட்டா கேஸ்ல வச்சிருந்தாங்க. அப்போ ரொம்ப தெளிவா பேசினால் குற்றமாகாது, பேசினால் மட்டும் குற்றமாகாது, பேசுறதுக்கு பின்னாடி ஒரு கிரைம் ஒன்று மேலோட் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. இது நான் சொன்ன மாதிரி பொட்டா கேஸ் உட்பட டெரரிஸ்ட் ஆக்ட் உட்பட பல இடங்களே வந்துருச்சு. அப்ப இது மாதிரியான விஷயங்களை சும்மா அந்த ஐடி ஆக்டை ஏன் யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. எல்லா அரசாங்கங்களுக்குமான ஆதாரமா இருக்கு. இவர் என்ன பேசினாருன்னு நமக்கு தெரியல. எந்த கேஸுக்கு செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்களே தவிர எந்த வீடியோக்காக யார் புகார்தாருன்னு இப்போ வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. 2வது, இவர் பேசியிருக்காரு. 3வது, இவர் ஓடி போகக்கூடியவர் இல்லை. இவர் பயங்கரவாதியாகவோ ரவுடியாகவோ ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டராக இருந்தால் அவர் வெளியில் நடமாடுவது ஆபத்து. அவர் உள்ள வச்சு ஒரு 4 பாலியல் முயற்சி பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அவரை நீங்க என்ன பண்ணுவீங்க? அரசு தான் பண்ணும், செக்யூர் தான் பண்ணும், நீதிமன்ற காவலில் சிறையில தான் வைக்கணும். அது ஒன்றும் குழப்பம் இல்லை. இதை மாதிரி இவங்க சொல்லக்கூடியவர்கள் உண்மையிலே கிரைம் மேலோட்டா இருந்தா கூட அவங்க வெளியில இருக்க என்ன தப்பாயிர போகுது? இவர்கள் எங்கேயும் தப்பிச்சு ஓடிடுவாங்க, நாட்டை விட்டு போயிடுவாங்க, நிலைமை இருக்க போறது இல்லை. அப்ப இவர்கள் மீது வழக்கு போட்டுக்குங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வழக்கு நீதிமன்றத்தில் நடத்துங்க. நீதிமன்றத்துல கேஸ் வென்றா சிறைக்கு போகட்டும். அப்ப நீதிமன்றம் தீர்மானிக்கட்டும். இப்போ ஒரு 4 நாள் வைக்கிறேன் 5 நாள் வைக்கிறேங்கிறது ஒரு அச்சுறுத்தலுக்கு உதவுமே தவிர நீதி நிலைநாட்ட உதவுமான கிடையாது. நாளைக்கு இந்த கேஸ் நடந்து ஒரு அக்யூட்டல் ஆகலாம், கன்விக்ட் ஆகலாம் பின்னாடி. ஆனா கேஸ் இருக்குல்ல ஒண்ணும். அப்ப அவர் தாராளமா நீங்க வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜராக சொல்லி அவருடைய வழக்கறிஞர் பேசி தண்டனை வாங்கி கொடுங்க. ஒண்ணு கேஸ் விரைவா எடுத்து தண்டனை வாங்கி கொடுங்க. இப்ப ஒரு கோர்ட் அரெஸ்ட் காட்டுறது, நீதிமன்ற காவல் காட்டுறது, நீதிமன்ற காவலுக்கு ஒரு சிறையில் அடைக்க என்ன மாற போகுது நாங்க கேட்க. இவர் ஒரு வீடியோ பேசியிருப்பாரு. இவர் என்ன சொல்றாரு? 2 பண்றாரு. ஒன்னு ட்வீட் போடுவார், இல்லாட்டி வீடியோ போடுவார். இந்த 2ல ஏதோ ஒன்று உங்களுக்கு இடிச்சிருக்கு. அந்த ட்வீட் இருக்க போதில்ல, அது நீங்க செக்யூர் பண்ணி வாங்கியிருப்பீங்களா? நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருப்பீங்களா? அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல? அவர் டெலிட் பண்ணியிருந்தா கூட வச்சிருப்பீங்கல்ல? அப்ப ஆதாரம் அப்படியே இருக்கு. எந்த ஒரு புகாரின் அடிப்படையில் நீங்க கைது பண்ணீங்களோ அதற்கான ஆதாரம் உங்ககிட்டே இருக்க போகுது. அப்ப நீங்க நீதிமன்றத்துக்கு முன்னாடி காட்டுங்க. இதை செல்லும் சொல்ல போறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல இதெல்லாம் பேச்செல்லாம் வராதுன்னு சொல்ல போறாங்க. அப்ப நீதிமன்றத்தில் விடுதலை பெற்று விடுவார் என்பதற்காகவே ஒரு 4 நாள் 5 நாள் கைது பண்ணி கொண்டு வராங்களான்னு பார்க்கணும். இதுதான் திமுக ஆட்சியில் தொடர்ந்தது. பல முறை சொல்லியிருக்கோம். ஒரு ஸ்டேட்டஸ் போட்டதுக்கு, ஒரு ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போட்டதுக்குலாம் புள்ள பிடிச்சல அதே தான் இவங்களும் சொல்லுவாங்கன்னு அர்த்தம். இவர்கள் பேசி நம்ம என்டார்ஸ் பண்றதுக்காக வரல. மாரிதாஸ் என்ன சொன்னாரும் தெரியாது, அதனால சரியா தப்பாங்க நம்ம சொல்ல முடியாது. அவர் பேசின கருத்துக்குள்ளே நம்ம போல, அது என்னன்னே தெரியாதுங்கும் போது. ஆனா ஒரு பேசினாருங்கறக்கா உள்ள வச்சீங்கன்னா இது கருத்து சுதந்திரம் எங்க இருந்து வருது? திமுக ஆட்சியில் என்ன செஞ்சாங்களோ அதான் நீங்க சொல்வீங்கன்னா திரும்பி பாயாசம். அதான் சொன்ன. அப்ப திரும்பி என்னாச்சு? திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் வித்தியாசமே இல்லைன்னு சொன்னது புரிதியா போச்சா? ரைட். இந்த அரசை சோஃபா மாடல் அரசுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்களா? இந்த அரசை குதிரை பேர அரசுன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்க? குதிரை பேரம்னு என்ன? அங்க ஒரு மால் பிராக்டிஸ் நடக்குதுன்னு விமர்சனம் பண்றாங்க. இந்த விமர்சனங்களை கட்சித் தலைவர்கள் வைக்கும் போது நீங்க ஒண்ணுமே செய்யல. என்னன்னு கேட்கல. நாங்க சோஃபா முன்னாடியே சோஃபா போகுது, பின்னாடியே சிஎம் போறாரு. அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி சோஃபா மாடல் அரசு விமர்சனம். இப்படிப்பட்ட விமர்சனங்களை செய்யக்கூடிய ஒரு கட்சி தலைவர்களாக இருந்தால் பேசாம இருப்பீங்க. ஒரு சாமானியராக இருந்தா கை செய்வீங்க. என்ன கணக்கு? அப்ப தாவே கால ஐடிவிங்க நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? வெர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்லிட்டு இருந்தீங்க. எவ்வளவு கடுமையான சண்டைகள் போட்டிருக்காங்க. அப்ப என்ன கணக்கு? அப்ப நீங்க ஒருத்தர் ஒரு கமெண்ட் பண்ணாரு, அது ஆபாசமா இருக்கலாம், தவறாக இருக்கலாம், உண்மையற்றதாக இருக்கலாம். அதை நீங்க கட்டாயம் கேஸ் போடக்கூடாதுன்னு சொல்ல நீதிமன்றம் எதுக்கு இருக்கு?
எல்லாத்தையும் சும்மா விட்டுருங்க. நீங்க நல்லா கேஸ் போடுங்க, நீதிமன்றம் பார்த்து தேர்ட் பார்ட்டி. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது, ஒரு தனிநபர் இருக்கிறார், ரெண்டு பேர்ல எது உண்மைங்கிறத தேர்ட் பார்ட்டி நீதிமன்றம் சொல்லணும். ஆமாப்பா நீங்க பேசணும் தப்பு, மன்னிப்பு கேளுங்க இருக்கலாம். கண்டெம்ட் எதுங்க, திரு ஜெயம் ரவி வந்து பேசியிருக்காரு. ஜெயம் ரவி வந்து பேட்டி கொடுக்கிறார், குடும்ப பிரச்சனை, வெளியில பேட்டி கொடுக்க மாட்டேன் நீதிமன்றத்தில் எழுதி கொடுத்துருக்காரு. சரிங்களா, எழுதி கொடுத்த மீறி பேட்டி கொடுத்தார். என்னங்க பேட்டி? கண்டெம்ட், ஜெயிலுக்கு நேரா போயிருக்க வேண்டிய கேஸ். என்னங்க ஆச்சு அப்படின்னா, சாரி சார் தெரியாம பேசிட்டேன். ரைட்டுங்க, ஓகே. அப்ப நீதிமன்றம் வந்து சாதாரணமா எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்களை, கண்டெம்ட் வரக்கூடிய விஷயத்தை கூட சாதாரண இவங்க சோஃபா மாலன்னு சொன்னது, குதிரை, எல்லா விமர்சனங்களும் நீங்க பேசாம உட்கார்ந்துருப்பீங்க. மாரிதாஸ் என்ன செய்யறாரு நான் பார்ப்பேன் அப்படின்னா என்ன நோக்கம்? அப்ப மாரிதாஸ் தப்பா பேசினாரா சரியா பேசினாராங்க இல்ல, அதை சட்டப்படி சந்திக்கிறீர்களா அல்லது நீங்க ஜெயில வைப்போம் 4 நாள், அது ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். இந்த முயற்சி அங்க இல்ல. அப்ப இந்த முயற்சி தான் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, முந்தைய அரசுகளும் இந்த அரசுகளும் என்ன இருக்கு? அப்ப இவர் வந்து ஒரு பயங்கரவாதி, இவர் ஆயுதங்களை வைத்திருந்தார், போறவரவங்களை மிரட்டினார், அப்படி ஒரு பின்புலம் இருந்துச்சு நீங்க பண்ணீங்கன்னா அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆமாங்க, அது என்ன செய்ய முடியும். அவர் வந்து ஒரு சமூக செயற்பாட்டாளராக தன்னுடைய கருத்தை வெளிப்படையா சொல்றார், ஆவேசமா சொல்றார், கோபமா சொல்றார். அப்ப எல்லாரும் யாரு சொல்லல, யாரு பேசல? அப்ப அதுக்கு நீங்க சிறையில வைப்பீங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு நியாயமற்றதாக ஏற்க முடியாது இருக்கு. கடந்த ஆட்சியில இருந்த அதே சென்ஸ் தான் இப்பயும் தொடர்றதும் கூட சந்தேகம் வருது. சனாதனமும் ஹிந்து மதமும் வேறு வேறா? உங்கள் கேள்விகளுக்கு பதில் தேட ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை ஜூன் 10 முதல் 14 வரை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். விவரங்களுக்கு 7338824242. ஒரு பக்கம் இதே காட்சிகள் தொடர்கிறது அப்படின்னு வந்து நிற்கிறப்போ பாஜக என்ன செய்ய இருக்கிறது அப்படின்ற கேள்விகள் வந்து நிற்கிறது. இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் வெளியேறிய பிறகு என்ன செய்ய இருக்கிறதுன்ற கேள்விகள் வந்து நிற்கிறது. இன்னைக்கு திருச்சியில ஒரு முக்கிய கூட்டம், மாநில அளவிலான நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், அதே போல அணிப்பிரிவினுடைய பொறுப்பாளர்கள், அமைப்பாளர்கள், தலைவர்கள்னு எல்லாரும் பங்கேற்ற கூட்டம் நடந்திருக்கிறது. திரு அரவிந்த் மேனன் இருந்திருக்கிறார், மேலிட பொறுப்பாளர். திரு நயினார் நாகேந்திரன், இவர்கள் தான் டெல்லி போயிட்டு வந்தவர்கள் இந்த டோட்டல் ஃபியாஸ்கோல. இப்ப இவர்கள் இருவர்கள் தலைமையில் நடந்திருக்கிறது. என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன நடந்திருக்கிறது? திக்கு தெரியாமல் திணறுகிறது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க அண்ணாமலை இல்லாத பாஜகன்னு போட்டனாலே அண்ணாமலை படத்தையும் போடாம விட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கையில வந்துருச்சா அப்படின்னு தெரியல. பெரிய சிக்கல் இப்ப என்ன இருக்கு அவங்களுக்கு? முதல்ல என்ன, திரு நயினார் நாகேந்திரன் அதை அட்ரஸ் பண்ணார். அதை வந்து வெறும் பேட்டியாவோ அறிக்கையா கொடுத்தா செல்ல, அதை வந்து வேற மாதிரி கொண்டு வரும். என்னன்னா, திரு அண்ணாமலை இதுவரைக்கும் வந்து ஒரு வார்த்தை கூட பாரத பிரதமர் மோடியை எதிர்த்து பேசல, அமித்ஷாவை எதிர்த்து பேசல, பாஜகவை எதிர்த்தே பேசல. இன்னும் சொல்ல போனா அவருடைய லிங்க்டின் ஆர்டிக்கல்ல வந்து பாஜகவுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன்னு சொல்றார். எனக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், எனக்கு பெரிய சுதந்திரம் கொடுத்தது பாஜகன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து என்டாஸ் பண்ணிருக்காரு. பாஜக வந்து நான் நன்றி கடன் பட்டிருக்கேன், வாழ்க்கையில மறக்க முடியாது, எனக்கு பாஜக கொடுத்த வாய்ப்பை என்னால் வாழ்க்கையில மறக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அங்க வெளியே போகும்போது அவர்கிட்ட போறத யாருமே ஒரு கில்ட்டா பார்க்க மாட்டாங்க பாஜக காரங்களே. அண்ணாமலைகிட்ட போனாலும் பாஜக கூட இருக்கிறது தான் சமம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு இந்த செயல்பாடு பிடிக்கல, இந்த சிஸ்டம் பிடிக்கல, நாங்க போறோம் அண்ணாமலை வித் பாஜக ஐடியாலஜி, வித்தவுட் பார்ட்டி நேம். அப்படி போகும்போது எங்களுக்கு ஒன்றும் குழப்பம் இல்லைங்க. அப்ப அது வேற இது வேறன்னு என்டாஸ் பண்றதே உங்களுக்கு பெரிய விஷயமா இப்போ இல்லைங்க. நீங்க அங்க போனா இந்த கட்சிக்கு ஒண்ணு அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. பாஜக ஐடியாலஜி அவங்க என்ன எப்படி டீப்பா வச்சிருவாங்கன்னா, நாளைக்கு அண்ணாமலை ஆட்சிக்கு வந்து கூட பாஜக சப்போர்ட் பண்ணுவார், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. பாஜகவாவே தான் வரணுமா? இன்னொரு பேர்ல வரலாம்ல. நான் அது பலமுறை சொன்ன உதாரணம் தான். மூப்பனார் அவர்கள் வென்று சோனியா காந்தி தான் 20 MP கூட்டு போனார். அந்த மாதிரி வரலாம்ல. அப்ப திரிணாமுல் காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் வெளியேறி தானே உருவான கட்சி. அப்ப இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குமோ நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்ப முதல்ல பாஜகவுக்கு சேலஞ்சு அண்ணாமலை இல்லை பாஜக, பாஜக அண்ணாமலை இல்லை. இந்த விஷயத்த முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். போறவங்க நினைக்கிறாங்க அண்ணாமலை தான் பாஜக, அவர் தானப்பா, அவர் நம்ம நம்மளால தானப்பா அப்படின்னு அவர் தானே. அப்ப இது இல்லைங்க, ரெண்டு டிஃபரன்ஸ் பண்ற பெரிய. அப்ப என்ன குற்றச்சாட்டு சொல்வீங்க? அவர் தனி கட்சி போயிட்டார், அங்க போகக்கூடாதுன்னு ஏன் சொல்லுவீங்க? அவர் இன் வாட் வே இஸ் டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும்ல. இப்ப காங்கிரஸ் கூட சேரக்கூடாதுன்னு சொன்னா உங்கள்ட்ட காரணம் சொல்ல முடியும். திமுக கூட சேரக்கூடாதுன்னு, அண்ணாமலையோட சேரக்கூடாதுன்னு ஏன் சேரக்கூடாதுன்னு கேள்வி வைப்பாங்களே. நான் ஏங்க அண்ணாமலையோட சேரக்கூடாது? அதுக்கு பதில் இல்லைங்கிற. இது முக்கியமான பிரச்சனை. ரெண்டாவது, பலர் வந்து இங்க இருக்கக்கூடிய சிஸ்டம் சரியா இல்லைன்னு நினைக்கிறாங்க. நீங்க வந்து வெறும்னா அண்ணாமலை, எனக்கு தெரிஞ்சு இப்ப விலகி இப்ப சேர்ந்தவங்க லிஸ்ட்ல எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை அவர்களை கடுமையாக திட்டுனவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுடைய வீல் லீடர்ஸ் சேர்ந்தவங்க அவர்கள் கூட ஒர்க் பண்ணும் போது பாடா படுத்துறாரு, மதிக்க மாட்டாரு, திட்டுறாரு, அப்படி பண்றாரு ஏன்ட்ட சொன்னவங்க இன்னைக்கு அங்க நிக்கிறாங்க. அப்ப என்னன்னா, இந்த சிஸ்டத்தோட அது பெட்டர்னு நினைக்கிறாங்க. அவர் கத்துனாரோ, சத்தம் போட்டாரோ, திட்டினாரோ, மதிக்கலையோனா ஜெயிக்கிறதுக்கான வழி, திறமைக்கான வழி, ஓடுற குதிரை இங்க இருக்கிறது வாய்ப்பு இல்லை, அங்க இருக்கிறதா வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்ப ஏன் நினைக்கிறாங்க? அப்ப வந்து செயல்பட்ட போது, மாநில தலைவராக இருந்த போது அவர் மீது அதிருப்தி குரலை கொடுத்தவர்கள் கூட இப்ப போய் நிக்கிறாங்கன்னு என்ன கணக்கு? இதுதான் யோசிக்கணும். அப்ப நமக்குள்ள அதிமுக சொல்லப்பட்ட அதே விஷயம் தான். அதிமுகல
ஒரு ஒரு மோசமான படுதோல்வி அப்படிங்கிற நிலைமையில இதோட படுதோல்வி இதே கட்சிகள் பார்த்திருக்கு. அதிமுக பார்த்திருக்கு, இதே அதிமுக பார்த்திருக்கு, இதே திமுக பார்த்திருக்கு. அவ்வளவு மோசமா தோல்வி அடையாத அதிமுக ஏன் இப்ப எல்லாரும் வெளியே போறாங்கன்னு யோசிக்கணும். அதே போல பாஜக இப்ப வெளியே போயிட்டா நம்மகிட்ட இருந்து வேண்டாம் அண்ணாமலை வந்து கட்சியை விட தனிநபர் எப்படி முக்கியமா போனாரு, அப்ப கட்சியில என்ன கோளாறு அப்படின்னு இவர்கள் மூத்த தலைவர் அவங்க வந்து பொன்னார்ல இருந்து, வானதியில இருந்து, தமிழிசையில இருந்து, நயினார்ல இருந்து பல மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் உட்கார்ந்து பேசி என்னன்னு ஒரு சரியான அந்த என்ன சொல்லுவாங்க கைடிங் போர்ஸுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்க, மறந்து போயிட்டேனே, மார்க் தர்ஷக் மண்டல் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வழிகாட்டியா வந்து இவங்க செயல்பட்டாங்கன்னா உருப்புறக்கான வழி இருக்கு. பாஜகவுக்கான ஸ்பேஸ் பெருசா இருக்கு. ஈவன் ஆஃப்டர் அண்ணாமலை வெளியே போன பிறகும் பாஜக ஸ்பேஸ் பெருசா இருக்கு. ஏன்னா சில விஷயங்களை பாஜகவால மட்டும்தான் தொட முடியும், சில விஷயங்களை பாஜகவால மட்டும்தான் பேச முடியும். மற்றவங்க எல்லாருமே மலிப்பு கிழிப்பி தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பாஜக மட்டும் தான் பேச முடியும். அந்த இடத்துல நின்று ஆமாங்க என்னங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நேரி நின்றுட்டாங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஸ்பேஸ் இருக்கு. அவர்கள் தயங்கி என்ன செய்வோம் எப்படி செய்வோம் தெரியலையே, அண்ணாமலை எல்லா ஓட்டம் எடுத்துட்டு போயிடுவாரும் பயந்துட்டு இப்படி நின்றுட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய சேலஞ்ச் தான். இப்ப வந்து அண்ணாமலை போனது ஒரு பேரிழப்பு, ஹியூஜ் லாஸ், இர்ரிப்பேரபிள் லாஸ் இல்ல. அப்ப வந்து இவர்களை சரி பண்ண பார்த்தாங்கன்னா அதை அடைச்சிடலாம். சரி பண்ணாம விட்டுட்டு புலம்பிட்டு இருந்தாங்க, அண்ணாமலை போயிட்டாரு புலம்பிட்டு தெரி நோ சொல்யூஷன். நீங்க வந்து ரிப்பேர் பண்ணா சொல்யூஷன் உண்டு, புலம்புனா சொல்யூஷன் கிடையாது. பாஜக என்ன செய்ய போது பார்க்கணும். என்ன செய்யறாங்கன்னு பார்க்கும்போது புலம்புறாங்களான்றதை தாண்டி திட்டுறாங்களோ அப்படின்னு வந்து நிக்குது. அண்ணாமலை போயிட்டாருன்னா அண்ணாமலைக்கு வந்து வந்தனால லாபம் இல்ல, போனதுனாலும் நஷ்டம் இல்ல, அவர் வந்து இதாயிட்டாரு அப்படின்னு நல்லா எல்லாரும் சோசியல் மீடியா ஆகட்டும் வெளியிலயும் ஆகட்டும் நிறைய இது போன்று நடக்குது. இது சோசியல் மீடியால எல்லாரும் பேசுறத நம்ம பேசிட்டு இருக்க வேண்டியது இல்ல. அக்கா தமிழிசை அவர்கள் சொன்னதை நம்ம சொன்னா இன்னும் திட்டுறதா வரல. நம்ம வந்து அவர் வந்ததுனாலே எங்களுக்கு ஒன்றும் லாபம் அடையல, போனதுனாலே நட்டம் அடையல. இதை வந்து இன்னும் ரிஃபைன்டு வெர்ஷனா சொல்லியிருக்கலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாஜக அண்ணாமலை போன்ற பல தலைவர்களை உருவாக்கிய கட்சி, ஃபைன். இன்னும் பல தலைவர்கள் உருவாக்கக்கூடிய கட்சி, ஃபைன். அவர் வந்ததுனாலே லாபம் இல்லை போனலாம் அப்படி நம்ம தவிர்த்துட முடியாது. ஆனா அதை திட்டுல சேராதா நீங்க அவங்க போனவங்க துரோகிகள், அவங்க கூட போனவங்க, அதுவும் நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா திரு நயினார் நாகேந்திரன் அந்த பிரஸ் மீட்ல சொன்னது போல அவங்க பாஜகவில் இருப்பதை நினைச்சு போயிருப்பாங்க. இன்னைக்கு என்ன வீதி லீடர்ஸ்ல சேர்ந்தா அது இன்னொரு கட்சி இல்லை, இன்னைக்கு தேதிக்கு இன்னொரு அமைப்பு தான். அப்ப நான் வந்து பாஜகவில் கட்சியில இருக்கிறேன், அதுல அமைப்புல சேர்றேன், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது, ஒரு குற்றமாகாதே அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கலாம். அதனால வந்து இந்த தயக்கத்தை போக்கணும். அண்ணாமலை திட்டுறதுல இல்ல அர்த்தம், அண்ணாமலையுடைய இழப்பை எப்படி சரி பண்றது இதை பார்த்தாங்கன்னா அந்த கட்சி அடுத்தடுத்து நகரும். எப்படி நடக்குது என்ன நடக்கிறது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். பல திருப்பங்கள் தேசிய அளவிலும் நடக்கிறது, தமிழர்களும் நடக்கிறது. என்ன நடக்கிறது எல்லாத்தையும் சாணக்கியாவில் முந்தி பாருங்கள். நேரில் இன்னொரு நிகழ்ச்சியில பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.